வணக்கம் நேயர்களே. இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நேயர்களுக்கு அன்பர்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க ஏழரை சனியோட காலகட்டத்தில் இருக்காங்க. ஏழரை சனியோட மூணாவது ஸ்ட்ரெச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த மூணாவது 2.5க்கு மூவ் பண்ண போறாங்க. அதாவது பாத சனியா கும்பராசிக்காரங்க உள்ள நுழையுது. கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பாத சனியோட காலகட்டம் ஆரம்பம். அப்படிங்கும் போது இயற்கையாவே மகரம் கும்பம் சனியோட ஆட்சி வீடு. அப்படிங்கும் போது இந்த சனியோட ஆதிக்கம்ங்கிறது பெரிய பாதிப்பை அந்த 2 ராசியினருக்கும் அவ்வளவு சீக்கிரம் ஏற்படுத்தாது. ஏன்னா அவரோட சொந்த வீடு. எந்த ஒரு கிரகமுமே தன்னோட சொந்த வீட்டுக்கு யாரும் சூனியம் வச்சுக்க மாட்டாங்க. அதான் உண்மை. ஆனா சனியோட விஷயம் என்னன்னா, சனி நீதிமான் அப்படிங்கிறதுனால அந்த ராசியில பிறந்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல பலன் கெட்ட பலன் எல்லாத்தையும் டிவைட் பண்ணி தான் கொடுப்பார் சனீஸ்வர பகவான். என்ன ஒண்ணு, ரிசம்பிளன்ஸ் கம்மியா இருக்கும், அவ்வளவுதான். மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரிசம்பிளன்ஸ் கூட பாதிக்கு பாதி தான் இருக்கும் கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும். இப்ப இந்த கும்பராசி நேயர்கள் மூணாவது ஸ்ட்ரெச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த ஏழரை சனியோட காலகட்டத்தில் அடி எடுத்து வைக்கிறாங்க. பாத சனியா சனி உள்ள வர்றார். அப்ப அந்த பாத சனியா வரும்போது என்ன அப்படின்னா, ரொம்ப 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 கவனமா இருக்கணும். மூணாவது ஸ்டெச் சனியோடுது. எதுல சார் கவனமா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 வீலர் 4 வீலர்ல போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ரேஷ் டிரைவிங் கூடவே கூடாது. அவன் நம்மளை மிந்திட்டு போனா போட்டோம், பொறுமையா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வருவாங்க வீட்டுக்கு. 2வது, ரோடை கிராஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். நீ ஒழுங்கா தான் போவ, வரவங்க ஒழுங்கா வர மாட்டாங்க. அதனால ரோடை கிராஸ் பண்ணும்போது கவனமா இருக்கணும். மாடி படிக்கட்டு ஏறி இறங்கும் போது கவனமா இருக்கணும். உங்களோட வீடு மாடி படிக்கட்டு தான், 20 படி இருக்கும், 22 படி இருக்கும், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த காலகட்டத்துல ஜம்ப் பண்ணி எகிரி குதிச்சு போறது இதெல்லாம் வேண்டாம். பொறுமையா நடந்து போ, எந்த ஒரு இதுவும் வராது, பாதிப்பும் வராது. காரணம் ஏன் அப்படின்னா, எந்த இடத்துல வேணாலும் அவர் செக் வைப்பாரு. அதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும், ப்ரிப்பேர்டா இருக்கணும். 3வது என்ன அப்படின்னா, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து ஷூரிட்டி எல்லாம் போடாது. மறந்தும் கூட எந்தெந்த ராசின்னு நான் சொல்றேன், திருப்பி சொல்றேன். மேஷ ராசிக்காரங்க, சிம்ம ராசிக்காரங்க, கன்னி ராசிக்காரங்க, தனுசு ராசிக்காரங்க, கும்பராசிக்காரங்க, மீன ராசிக்காரங்க, இந்த ராசியில இருக்கிறவங்க யாருமே ஜாமீன் கையெழுத்து ஷூரிட்டி அதெல்லாம் போடுறத இந்த 2.5 வருஷ காலகட்டம் அவாய்ட் பண்ணிடுங்க ப்ளீஸ். ஏன் அப்படின்னா, உனக்கு நெருங்கிய நண்பன் தான், உன் சொந்தக்காரன் தான், மாம மச்சான் உறவாவே இருக்கட்டும், இவனுக்கு நான் ஜவாப்தாரின்னு நீ கொடுத்தனா உன் லைஃபுக்கு யாரும் ஜவாப்தாரியா இருக்க முடியாது. நீ கையெழுத்த போட்ட அடுத்த நிமிஷமே சனீஸ்வர பகவான் அவரோட வேலையை ஆரம்பிச்சிருவார். இது யாருக்கு? நம்ம நீதி நேர்மை தவறி இருந்தா அவனுக்கு வைப்பார் செக் அந்த இடத்துல. அதுக்கு என்ன பண்ணுவோம், புத்திசாலியா இருக்கவன் என்ன பண்ணுவான்னா, இந்த மாதிரி வில்லங்கத்துல உள்ள மாட்டிக்க மாட்டான், கேட்பான். ஏன்னா அதுக்கு உண்டான சூழ்நிலையில உருவாக்குவாரு. எப்படின்னா, இவ்வளவு நாள் வராத ஃப்ரெண்டு உன் வீட்டுக்கு வருவான். வந்தோடனே நீ அவனை கட்டி பிடிச்சிப்ப, தழுவிப்ப, எல்லாம் பண்ணுப்ப, அவனுக்கு ஸ்வீட்டு கொடுப்ப, எல்லாம் கொடுப்ப, வீட்டுல உபச்சாரம் எல்லாம் பண்ணு, தப்பு கிடையாது. மாப்பிள்ள மச்சான், இந்த பேப்பர்ல ஒரே கையெழுத்து போடுறா, என் லைஃபே இதுல தாண்டா இருக்கு, இதுல நீ கையெழுத்து போட்டா என் லைஃப் செட்டில் ஆயிடும்மா. நீ போட்ட உடனே அவனுக்கு லைஃப் செட்டில் ஆயிடும், உன் லைஃப் எங்க போயிடும், அதை யோசி. இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் இருக்கக்கூடியவங்க யாருமே மறந்தும் கூட ஜாமீன் கையெழுத்து ஷூரிட்டி அதெல்லாம் போடாதீங்க. அவனுக்கு நான் உத்தரவாதம் அதை கொடுக்காத, வார்த்தையாலையும் கொடுக்காத, எழுத்தாலையும் கொடுக்காத, கவனமாயிரு. ஏன்னா இப்ப இருக்கிறவங்களாம் என்ன பண்றாங்க தெரியுங்களா, ஐபோன்லாம் வச்சிருக்காங்க, போனை ஆன் பண்ணி வச்சுன்னு நீ பேசுறத ரெக்கார்ட் பண்றான். அதனால வாக்குலையும் கொடுக்காது. ஏன்னா சனீஸ்வரன் வாக்குஸ்தானத்துல தான் வருவார் முதல்ல. அப்படிங்கும்போது கும்பராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அதுவும் மெயினா உத்தியோகம் பண்ணக்கூடிய இடத்துல சபார்டினேட், உன்னோட உயர் அதிகாரிகள் உன்னை கூப்பிடுவான், மூஞ்சியில தூக்கி அடிப்பான் பேப்பரை, என்ன வேலை பார்த்துருக்க நீ கிழிச்ச அப்படின்மா. அப்ப நீ என்ன பண்ணணும், ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா, என் தவறை நான் திருத்திக்கிறேன், திருப்பி இதை மாதிரி பண்ணாம இருக்கேன்னு சொல்லிட்டு நீ வெளியில வந்தீனா அந்த வேலையில நீ கண்டினியூ பண்ணலாம். நீ யாருடா என்ன திட்டுறது, எங்க அப்பனுக்கே நான் பணிஞ்சது கிடையாது, உனக்கு எதுக்குடா நான் பணியணும்
அப்படின்னு அந்த விரண்டாவாதமா நினைச்சியோ அன்னைக்கு சாயங்காலமே நீ வீட்டுக்கு வந்துட வேண்டிதான். அதுக்கப்புறம் புவ்வா எல்லாத்துக்கும் லாட்ரி தான், உட்காந்துருக்க வேண்டிதான் வீட்டில். என்ன அப்படி சொல்றாருன்னு நினைக்காதீங்க, உண்மை அதுதான். அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடத்துல உத்தரவாதம் கொடுப்பீங்க. ஒரு ப்ரமோட்டர்ஸ் இருக்கான், சார் 1 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு இந்த வீடை கட்டி நான் கையில கொடுக்காதீங்க. அதெல்லாம் அந்த மாதிரி உத்தரவாதம் கொடுக்காதீங்க. கூட ஒரு 6 மாசம் சேர்த்து வச்சு கொடு. நீ ஏன் அவ்வளவு ஃபால்ஸ் கமிட்மெண்ட் கொடுக்குற? உனக்கு அந்த இடம் சேல் ஆகணும், லேண்டு சேல் ஆகணும். இந்த மாதிரி கும்பராசிக்காரர்கள், மேஷராசிக்காரர்கள்லாம் இந்த மாதிரியான உத்தரவாதங்கள்லாம் கொடுக்காதீங்க ஜாஸ்தி. முடிஞ்சுன்னா சிரிச்சுட்டே, சார் அருமையா கட்டி கொடுப்போம் சார், பிரமாதமா பண்ணி கொடுப்போம் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடு. என்ன கேட்டா இந்த கும்பராசிக்காரங்கள் இருக்கிறவங்க எல்லாருமே, கும்பராசியில இருக்கிறவங்க எல்லாருமே இந்த 2.5 வருஷ காலத்துக்கு வரைக்கும் ஆஸ் யூஷுவல் நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, அவ்வளவுதான். இதை பெரிய அளவுல நான் கொண்டு போறேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இந்த 2.5 வருஷ காலம் வேண்டாம். ஏன்னா இந்த சனி பயிற்சி உனக்கு டேஞ்சர் ஜோன். அடுத்த சனி பயிற்சிங்கிறது மகர ராசி மாதிரி உன்னை விட்டு வெளியில போறார் சனி. அப்படிங்கும் போது 2027 சனி பயிற்சியில நீ தாராளமா என்ன வேணாலும் பண்ணு, ஏன்னா கும்பத்தை விட்டு வெளியில போயிடுற. அப்படிங்கும் போத 3வது 2.5ல வரக்கூடிய அந்த சனி பகவான் உனக்கு நிச்சயமா ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை தருவார் இந்த காலகட்டத்துல. சார் அதுக்கு நீ லைஃப் எப்படியே போயிடுமா சார், நான் எதுவுமே பண்ணக்கூடாதா அப்படின்னு அப்படி கணக்கு கிடையாது. உன் கையில என்ன இருக்கோ அதை வச்சு நீ பண்ணு. நான் சொல்லக்கூடிய விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. உன் கையில இப்போ ஒரு 10 லட்ச ரூபா நீ பேங்க்ல வச்சிருக்க அப்படின்னா அந்த 10 லட்ச ரூபாய்க்குள்ள ஒரு சின்னதா ஒரு பொட்டி கடை இல்ல சின்னதா ஒரு கடை வச்சு 10 லட்ச ரூபாய்க்குள்ள நீ பிசினஸ் ஆரம்பி, பிரச்சனை வராது. சார் என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா இருக்கு, என் ஃப்ரெண்டுகிட்ட ஒரு 15 லட்சம் வாங்கி போடுறேன் அப்படின்னா உன் 10 லட்சமும் போயிடும். அந்த 15 லட்சமும் உனக்கு நின்று 25 லட்சத்துக்கு வட்டி கட்டியே முடிஞ்சிடும். இதை மாத்திரம் கவனமா பார்த்துங்க, அகலக்கால் வேண்டாம். அதை மாத்திரம் பார்த்துங்க. பிசினஸ்ல இருக்கிறவங்க அடுத்த பிசினஸ் ப்ரொமோட் பண்ணது எக்ஸ்பேண்ட் பண்ணாதீங்க, அதை மாத்திரம் கவனமா இருங்க. அதே மாதிரி மற்றபடி கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், காவல்துறை அதிகாரிகள், அதுக்கப்புறம் இராணுவ அதிகாரிகள், அப்புறம் ஏர்ஃபோர்ஸ், வாட்டர், இந்த மாதிரி உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அன்பர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க பண்ணக்கூடிய விஷயத்த 1க்கு 10 தடவை யோசிச்சு அவசரப்படாம பண்ணுங்க. எடுத்தோம் கவுத்தோம் பண்ணக்கூடிய விஷயங்கள் வேண்டாம். அதை மாத்திரம் கொஞ்சம் கவனமா பார்த்துங்க. ஒரு ஃபைல்ல கையெழுத்து போட்டா கூட 1க்கு 10 தடவை அந்த ஃபைலை படிச்சு பாருங்க. அவன் என்ன எழுதியிருக்கான், அந்த ஃபைல்ல என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்கான், என்ன சப்மிட் பண்ணியிருக்கான், அதுக்கப்புறம் பார்த்துட்டு சைன் பண்ணுங்க. மற்ற நாள்ல நீங்க பண்ணக்கூடிய சிக்னேச்சருக்கு எந்த பாதிப்பும் வராது. இப்போ இந்த சனியோட ஆதிக்கத்துல வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க பண்ணக்கூடிய கையெழுத்து ஒவ்வொன்றுக்கும் நீங்க மேலதிகாரிகள்கிட்ட பதில் சொல்லி ஆகணும். இதுல மனசுல வச்சுன்னு செயல்பாடு பண்ணுங்க. முடிஞ்சதுன்னா கடைசி ஸ்ட்ரெச்சில் இருக்கீங்க, பாத சனி காலகட்டத்தில் இருக்கீங்க, நிறைய அன்னதானம் பண்ணுங்க, நிறைய பொருள் உதவி, பண உதவி பண்ணுங்க. முடிஞ்சதுன்னா முதியோர் இல்லம் பக்கத்துல என்ன இருக்கோ அங்க போயிட்டு, வயசான தாத்தா பாட்டிங்கெல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு உங்களால முடிஞ்சதுன்னா ஒரு வேளை சாப்பாடு போடுங்க. வசதி இருக்கு சார், நல்லா இருக்கு சார், நான் செய்யறேன் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அவங்க படுத்து தூங்கறதுக்கு பாய், தலகாணி, போர்வை இதெல்லாம் வாங்கி கொடுங்க. முடிஞ்சதுன்னா ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. நீங்க தீபாவளி உங்க குடும்பத்தோட, பொங்கல் உங்க குடும்பத்தோட கொண்டாடுற மாதிரி நினைச்சுட்டு உங்க அப்பா அம்மாவை நினைச்சுட்டு அவங்களுக்கு செய்யுங்க. இந்த காலகட்டத்துல இதெல்லாம் செய்யும் போது சனீஸ்வரனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபரா நீங்க ஆயிடுவீங்க. அப்படிங்கும் போத உங்களுடைய பெரிய பெரிய விஷயங்களை சனீஸ்வரன் லைட்டா கண்டுட்டு போயிடுவார். பெரிய பாதிப்பு உங்களை இது பண்ண மாட்டார். ஏன்னா இதெல்லாம் நீ பண்ணின பாவங்களுக்கு நிவர்த்தி. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. நீ எந்த பாவமும் பண்ணல, எந்த பிரச்சனையும் பண்ணல, நீ கவலையப்பட வேண்டாம், நீ கோயிலுக்கே போக வேண்டாம், உன்னை ஒன்றும் பண்ண மாட்டார். ஏன்னா நீ ஒழுங்கா இருக்க. அவர் ஏன் உன்னை என்ன பண்ண போறாரு? உன் லைஃப் அப்படியே கிராஜுவலா போயிட்டு இருக்கோம். நான் சொல்லது என்ன அப்படின்னா, இதெல்லாம் நமக்குள்ள இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படாம இருக்கிறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரிகாஷனரி மெஷர்ஸ். கோவிலுக்கு நிறைய வாங்கி கொடு, மடப்பள்ளி இருக்கும், அங்க போயிட்டு நீ என்ன பண்ணு, 10 கிலோ அரிசி வாங்கி கொடு, ஒரு கேன் எண்ணெய் வாங்கி கொடு விளக்கேத்துறதுக்கு. இதை இன்னைக்கு மாத்திரம் இல்ல, நீ லைஃப் லாங் பண்ணியா என்னையா செலவாக போகுது சொல்லு? 10 கிலோ அரிசி என்ன செலவாக போகுது? சம்பாதிக்கிற நாளைக்கு நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் குழந்தை குட்டிங்க நல்லா இருக்கும், பேரம்பேத்திங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா 2 விஷயம் நீ பண்ணணும். ஒண்ணு, நேர்மை தவறாம அடுத்தவன் வயிற்று அடிக்காம இருக்கணும். உன்னால அது முடியலங்கிற பட்சத்துல இந்த மாதிரி பொருளுதவிலாம் வாங்கி கொடு கோயிலுக்கு.
அப்பவாது நீ பண்ணின பாவங்கள்ல சனீஸ்வர பகவான் ஆசீர்வாதம் பண்ணி ஏதாவது குறைக்கிறான்னா நம்ம ட்ரை பண்ணலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு அவர் குறைக்க மாட்டார். அதனாலதான் நீதிக்கரசர் சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் வரக்கூடிய காலகட்டத்துல நீதி நேர்மை தவறாமல் நம்ம எல்லாரும் நடப்போமே ஆனால் சனியோட ஆசீர்வாதமும் அனுக்கிரகமும் நமக்கும் நம்ம குடும்பத்தாருக்கும் தீர்க்கமா இருக்கும். கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா துறையில இருக்கிறவங்களுக்கும் அவசரப்படாம நிதானமா செயல்படணும். அதை பத்திரம் கவனத்துல வச்சுங்க. திருமண விஷயத்துல இருக்கக்கூடிய பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும், அவசரப்படாம ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணுங்க. பையனா இருந்தாலும் பொண்ணை பத்தி விசாரிங்க, பொண்ணா இருந்தா பையனை பத்தி விசாரிச்சு 2 குடும்பமும் உட்காந்து பேசி ஒரு நல்ல முடிவு வாங்கோ. அவசரப்படாதீங்கோ. திருமண யோகம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு, குழந்தை பாக்கிய யோகம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. வீடு மனை வாங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாருக்கும் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் எல்லாமே உண்டு. ஆனா நிதானமா செயல்பட்டாதான் நிம்மதியா இருக்கலாம். இதை மாத்திரம் மைண்ட்ல வச்சுங்க, வேற எதுவும் வேண்டாம். மற்றபடி உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்துன்னு கொண்டு போய் பக்கத்துல இருக்க ஜோசியத்தை பாருங்க. அதுக்குண்டான பலனை நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஜாதகத்தை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே என்னோட மொபைல் நம்பர் வந்துட்டு இருக்கும், வாட்ஸ்அப் மொபைல் நம்பர். அந்த மொபைல் நம்பரை நீங்க எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க, உங்க ஜாதகத்தை அனுப்புங்க. நான் சப்போஸ் ஃபோன் எடுக்கல அப்படின்னா திருப்பி வந்து வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். பார்த்த உடனே உங்களுக்கு அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பரிகாரங்கள் என்ன தோஷம் இருக்கோ அந்த தோஷ நிவர்த்தி, அது தவிர கிரகங்களோட தன்மை எப்படி இருக்கு எல்லாத்தையும் நான் டீட்டெயிலாக சொல்லுவேன். என்ன தசாபுக்தியில் இருக்கீங்க எல்லாத்தையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதனால நீங்க தாராளமா எனக்கு ஜாதகத்தை எப்போ வேணாலும் அனுப்பிச்சு வைக்கலாம், நான் உங்களுக்கு நல்லபடியா பண்ணி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரொம்ப சந்தோஷம். முடிஞ்சது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்க்கு இந்த பதிவை வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்க, இந்த லிங்கை ஃபார்வேர்ட் பண்ணுங்க. நீங்க பயனடைஞ்ச மாதிரி அவங்களும் இந்த பார்த்து பயனடையட்டும். கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நான் சொல்றேன், கடைசி ஸ்ட்ரெச் ஆஃப் 2.5 years பாத சனியில் இருக்கக்கூடிய நேயர்கள் நீங்க. அப்படிங்கும் போது கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். கூடுதல் கவனம் தேவை எல்லா விஷயத்திலையும். அவ்வளவுதான். கூடுதல் கவனத்தோட செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த 2.5 yearsங்கிறது உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த பதிவை நீங்க பார்த்துருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி நேயர்களே, வணக்கம்.